நீங்க தைரியமா கல்யாண வேலையை பாருங்க. இங்க பாருங்க, சின்னவங்களா பெரியவங்களான்றது இப்ப பிரச்சனை இல்லைன்னு. அந்த குட்டி பிசாசு சங்கரி கூட இருக்காத பசங்க, இந்த சங்கர், சலீம், சைமன், மோனிஷ், கிருத்திஷ், பாருங்க இவங்களெல்லாம் நல்ல அடையாளம் பார்த்துக்கோங்க. ஏதோ சின்ன பசங்க தானே நினைச்சு நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க. ரொம்ப விவரமான பசங்க. கொஞ்சம் ஏமாந்தீங்க அப்படியே உங்க கண்ணிலே விரல விட்டு ஆடிடுவானுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நீங்க ஒன்னும் காமெடி பண்ணாதீங்க டாக்டர், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போய் தாலி கட்டுற வேலையை பாருங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு அவங்கள தப்பா எடை போடுறாதீங்க. நீங்க இப்ப உடனே போய் அவங்கள புடிச்சு அடைச்சு வைக்கிற வேலையை பாருங்க. நான் கோழி பண்ணை வச்சிருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன கோழி பண்ணையா? ஆமா, அதான் இப்ப சொன்னீங்களே டாக்டர், புடிச்சு அடைச்சு வைங்கன்னு சொல்லி. எங்க கோழி பண்ணையில அப்படிதான் கோழியை பிடிச்சு அடைச்சு வைப்போம். அண்ணே, என்ன படுத்தி எடுக்காதீங்கண்ணே. நான் புடிச்சு அடைச்சு வைக்க சொன்னது அந்த பசங்களை. ஓ, பசங்களையா? நான் அவட கோழி நினைச்சேன். அண்ணே, உயிரை வாங்காதீங்க, சொன்னது செய்யுங்கண்ணே. சரி டாக்டர், நான் காரியத்தை முடிச்சிட்டு நானே உங்களுக்கு போன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும். சரி அண்ணா, இங்க பாருங்க, உங்களை நம்பிதான் இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். நல்லபடியா ஜாக்கிரதையா பார்த்து முடிச்சு விட்டுருங்கண்ணே. அதுலயும் அந்த வாண்டு ஒருத்தன் இருக்கானே, பொடி பையன் சொல்லாம், எதுக்கு எடுத்தாலும் ஆமா 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 ஆமாம்பா. ஆமா, இப்ப நீங்க எதுக்குன்னு ஆமான்னு சொல்றீங்க? இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த ஆமா. அண்ணே, நீங்க முதல்ல உங்களை பிடிச்சி அடிச்சு வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ண. சரி டாக்டர், என்கிட்ட காரியத்தை சொல்லிட்டீங்கல்ல, கோழி அமுக்கிற மாதிரி அப்படியே அமுக்கி போடுறேன். அண்ணே, நீங்க முதல்ல காரியத்தை முடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி 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 சரி, டென்ஷன் ஆகாதீங்க. நான் காரியத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். போனை வைக்கிறேன். ரைட். டேய், என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி கத்துற? அதனால தாதாவே கிடையாதுமா. எப்ப பார்த்தாலும் கோழி 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 பண்ண வச்சிருக்கான் போல. டேய், இல்லடா, அவன் உண்மையிலே தாதா தான்டா. உனக்கு அதுல நம்பிக்கை இருக்காமா? இருக்குடா, எனக்கு தெரிஞ்சு 2-3 காரியத்தை அவன் தான் பண்ணி கொடுத்துருக்கான். உனக்கு நம்பிக்கை இருந்தா ஓகே தான், விடு. சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் அந்த பாண்டுகள்லாம் தூக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கான். டேய், அப்பாடா, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. இப்பவே நான் நினைச்சதெல்லாம் சாதிச்ச மாதிரி இருக்குடா. சுப்ரியாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கிறது உறுதி ஆயிடுச்சு. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே பூமிகாவுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்டா. யாருன்னு காமிக்கிறேன். தேங்க்ஸ்மா. வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்படியே குத்துறணும். வீட்டை பத்தியா பேச வந்த? ஏய் சங்கரி, வீடு அழகா இருந்துச்சு, அதான் சொன்னேன். ஏய், வீட்டை பாருடா. இதான் வீட்டோட முன்வாசல். இருட்டான பின்னாடி இந்த ரோட்ல ஆள் நடமாட்டமே இருக்காது. சோ நம்ம எல்லாரும் அந்த டைம்ல யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள புகுந்துறோம். மச்சான கடத்துற வரைக்கும் இந்த விஷயம் பூமிகா அக்காவுக்கு தெரிய வேண்டாம். சங்கரி, ஆமா, அவங்களுக்கே தெரிய வேண்டாம்னு சொல்ற. அக்காவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவங்களுக்கு பயந்து நம்மளையும் பயன்படுத்தி நம்ம பிளான் எல்லாம் செய்ய விடாம தடுத்துருவாங்க. ஆமா, நீ சொல்றது சரிதான் சங்கரி. அப்ப நம்ம பேசும்போது கூட அந்த அக்கா பயந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ மச்சான நம்ம கடத்துறோம், அப்புறமா அவங்க கிட்ட சொல்றோம். ஓகே ஓகே ஓகே. கல்யாணத்தை நிறுத்துறீங்க? டேய் அண்ணே, சொல்லுங்கண்ணே. அதோ அங்க பாருங்கடா, அந்த பொண்ணு குட்டி பிசாசு தான் சங்கரி. அவ கூட இருக்கிற பசங்களை எல்லாம் தூக்குங்கடா. சரிண்ணா. டேய், நீ என்ன பண்றனா? டேய் அண்ணே, அந்த கும்பலையே தனித்தனியா பிரிச்சு விட்டுடுங்கடா. நாங்க பாத்துக்கறோம். சரிண்ணா, சரிண்ணா. நீங்க போங்க. ஆமா, சொல்லிட்டேன். அவங்கள பாத்துக்கங்கடா. ஏய், ஜாக்கிரதை. பாத்துக்கிறீங்களா?
ஏய் அவங்களை இங்கே வச்சே தூக்கு ஆ, வாங்கடா வாங்கடா சங்கரி யாருன்னு தெரியலையே. என்ன வேணும் உங்களுக்கு? டேய் இவ தாண்டா குட்டி பிசாசு சங்கரி இவளை தூக்குனா எல்லாம் சரியா இருக்கும். ஏய் புடிங்கடா அவங்கள. ஏய் வாடா. ஏய் சீக்கிரம் வாடா. ஏய் ஏய் நில்லுங்க. வாடா. டேய் அவங்கள விடாதீங்க. வாடா புடிங்க. ஏய் விடாதீங்க அவங்கள. ஏய் போங்கடா. போறாங்க பாருங்க புடிங்கடா. போங்க. புடிங்கடா அவங்கள. ஏய் நில்லுங்க. டேய் புடிங்க. டேய் புடிங்கடா டேய். டேய் புடிங்க. டேய் டேய் எங்கடா ஓடுறீங்க? டேய் கட்ட ஊருடா. டேய் போங்கடா. ஏய் எங்க போனாங்க தெரியல. வாங்கம்மா பார்க்கலாம். சங்கரி சீக்கிரம் ஓடி வா அவங்க வந்துட போறாங்க என்ன சங்கரி ஏய் வா அவங்க வந்துட போறாங்க ஏய் வா போலாம் வா போய் அங்க யாராவது வராங்களான்னு சரி, பாரு. சரி. பாட்டி இடிக்கிறது என்ன வெத்தலை பாக்கா? ஆமா வெத்தலை பாக்கு தான் இடிக்கிறேன். இந்த பக்கவாய் கிளவி வெத்தலை பாக்கு இடிக்காம அணுகுண்டுக்கு மருந்தா இடிக்க போறேன். பாட்டி எதை வேணா இடிங்க. உங்ககிட்ட மூக்குப்பொடி இருக்கா? இருக்கு. பாட்டி எனக்கு வேணும், சீக்கிரம் கொடுங்க. உனக்கு எதுக்கு? ஐயோ கொடுங்க பாட்டி. அவ்வளவு அவசரம் உனக்கு என்ன? மூக்குப்படி போடுற வயசா உனக்கு? எங்க காலத்துல உன் வயசுல இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இந்த காலத்து பசங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல இருக்கு. இப்ப நீங்க தர போறீங்களா இல்லையா? என்ன பண்றது, எல்லாம் கலிகாலம். இந்தா கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு இத குடுத்துட்டு போ. டேய் சீக்கிரம் வாடா. வர சங்கரி மூக்குப்படி டப்பா குடு. ஓடுறாங்க போறாங்க. வாடா. பசங்களை இவனுங்க ஏன் துரத்துறானுங்க? சங்கரி இங்க வா ஐயோ நம்ம மாட்டிப்போம் போல சங்கரி ஏய் அங்கிள் விட்டுங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் முதல்ல அந்த பொண்ணு போடுறா. போடு 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 நல்லா போடு. சங்கரி நீ போலாம் வர எங்ககிட்டே வா இந்தா வாங்கிக்கோ. இந்தாங்க பாட்டி. கொடுமா நல்ல காரியம் பண்ண. அவனுங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணுமா? புடிச்சு கொடுக்குறேன் பாட்டி. யாரு கிட்ட? நம்ம கிட்ட வா. இன்னைக்கு ராத்திரி மதன் மச்சான தூக்குறோம். இது சத்தியம். ஐயோ வீட்ல யாருமே இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்? என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஐயோ மாமா இருந்திருந்தா என்ன காப்பாத்திருப்பாரு. அவரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ சக்தி அக்காவும் ஜெயில இருக்காங்க. பாவம் சங்கரி அவ என்ன பண்ணுவா? மச்சான் மச்சான் அத்தை மா என்னம்மா கத்திக்கிட்டே இருக்கா? மச்சான் இவ கத்துற கத்து வெளியே இருக்காவது தெரிஞ்சு ஆபத்தாயிடுமா? இவள ஏதாவது பண்ணுமே. யாராவது கலட்டி விடுங்களேன். மச்சான்
என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இவ்வளவு ஏதாவது பண்ணணுமா? டேய் முதல்ல அவ வாயை அடைச்சாதான்டா சரிப்பட்டு வரும். பிளாஸ்டிக் போட்டு அவ வாயை நல்லா ஒட்டி விடு, அப்பதான் அடங்குவா. டேய் என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? பிளாஸ்டர் இருந்தா முதல்ல போய் அவ வாயை ஒட்டுறா. அம்மா அதெல்லாம் வேணாமா. குளோரோஃபார்ம் கொடுத்துட்டா பூமிகா மயக்கமாய் விழுந்துருவா. ஒரு நாள் முழுக்க எந்திரிக்கவே முடியாது. அதுக்குள்ள என் கல்யாணமே முடிஞ்சிடும். எல்லாம் சரிதான்டா. இந்த குளோரோஃபார்முக்கு நாம இப்ப எங்க போறது? அம்மா ஒரு டாக்டர் பார்த்து கேட்கிற கேள்வியாமா இது? எல்லா மெடிசன்ஸும் என்கிட்ட இருக்கு. என்னடா பண்றது இப்ப? மாமா எடுத்து கொடுக்குறேன். உயிரை வாங்குறா. வரேன் வரேன். அம்மா நீங்க இருமா, நான் போய் கொண்டு வரேன். சீக்கிரம் போய் கொண்டு வா. ஐயோ காட்டு கத்து கத்துறா. பூமிக்கு அக்காவுக்கு மயக்க மருந்து கொடுக்க போறாங்களாண்டா. அதுக்குள்ள முதல் மச்சான தூக்கணும். எப்படா தூக்குறது? நம்ம கொண்டு ஆயுதம் இருக்குல்ல, அதை வச்சு பிளான் பண்ணுவோம். சரிடா, முதல்ல என்ன இது யூஸ் பண்றது? மூக்குப்படியா முளகப்படியா? சங்கரி 2 பேர்ல ஒன்னத்தோடு. டேய் மூக்குப்படி தான வந்து எடுத்துருவோம். முதல்ல இது யூஸ் பண்ணுவோம். ஊத்திக்கிச்சு முளகப்படி எடுத்துருவோம். ஓகே ஓகே சரி வாங்கடா போலாம். டேய் சீக்கிரம் வாடா, அவ கத்திக்கிட்டே இருக்கா. இந்த வரமா. டேய் டைம் ஆகுதுடா. இந்த எடுத்துட்டமா, வந்துகிட்டே இருக்கேன். ஏய் வர இருடி, எது கத்திட்டு இருக்க? அம்மா இதம்மா. அம்மா இந்த கர்ச்சிப்பை பூமிக்கு மூக்கில் வச்சு அழுத்தினா அடுத்த 5 செகண்ட் மயக்கமாயிடுவா. இதுக்கு மேல அவ தொல்லையே இருக்காது. போமா நீ போய் அதை வச்சு விடு, நான் அந்த பாட்டில் வச்சுட்டு வந்துடுறேன். மதன் அவ உயிருக்கு ஒன்னும் ஆபத்தாகாதே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. இத மூக்குல வச்சா ஜஸ்ட் மயக்கமாவா, அவ்வளவுதான். சரி வரேன்டி, இதோ வரேன். என்னமோ வாட அடிக்குது. மா 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 என்னமாச்சு? அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா கண்ணை திறந்து பாருமா. அம்மா மா 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 அம்மா என்னாச்சுமா? பல்செல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒருவேளை படியிலிருந்து கீழே வந்துட்டாங்களோ? அம்மா
ஜாக்கிரதையா இருக்கணும். சரி தள்ளு வண்டி வெளியே ரெடியா இருக்கு. மதன் மச்சான் காலை பிடிச்சி இழுத்துட்டு போய் தள்ளு வண்டியில ஏத்துங்க. பூமிகா அக்கா உள்ள இருக்காங்க, நான் போய் பார்த்து வந்துடுறேன். இவரை வண்டியில ஏத்துங்க. சங்கரி, நீயா? நீ எப்படி இங்க வந்த? அத்தை மச்சான் கண்ணுல பட்ட அவ்வளவுதான். அக்கா, நீ பதட்டப்படாத. அவங்க கண்ணுல நான் படவே மாட்டேன். என்னடி சொல்ற? நீ எப்படி இங்க வந்த? நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன். நான் நினைச்ச இடத்துல இருப்பேன். ஆமா சங்கரி, சத்தியமா நீ கடவுள் குழந்தைதான். எனக்கு ஒரு ஆபத்துனா உடனே வந்து நீ என்ன காப்பாத்திடுற. அத்தை மச்சான் எங்க இருக்கா? முதல்ல கட்ட ஊத்துறேன். அங்கதான் சங்கரி, இதையும் ஊத்து விட்டுரு. ஐயோ, சங்கரி, அத்தை மச்சாலாம் எங்க? அவங்களே இருக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. நான் மாஸ்டர் பிளான் பண்ணி உன் மச்சானை தூக்கலான்னு பார்த்தா அவரு உன்னை கட்டி போட்டு அடைச்சு வச்சு அவங்க பிளான் பண்றாங்களா? ஆமா அக்கா, இந்த சங்கர் கிட்ட அதெல்லாம் நடக்காது. அவங்க எப்படி பிளான் பண்ணாலும் என்கிட்ட நடக்கவே நடக்காது. அப்படின்னா மதன் மச்சானை தூக்கிட்டீங்களா? உன் மச்சான பார்சலே பண்ணியாச்சு. ஆமாக்கா, அவளை பார்சல் பண்ணியாச்சு. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. சுப்ரியாக்காவுக்கும் மதன் மச்சானுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காதுக்கா. சங்கரி, அப்ப மதன் மச்சான் எனக்கு மட்டும் தானா? நீ தைரியமா இருக்கா? மதன் மச்சானுக்கு நீ மட்டும் தான் பொண்டாட்டியா இருக்க போற. சரிக்கா, நேராச்சு, நான் வரேன். ஏய் சங்கரி, இனிமே அந்த கல்யாணம் நடக்காதுல்ல? இந்த சங்கரை நம்புக்கா. உனக்கு சந்தேகமா இருந்தா வீட்டெல்லாம் தேடி பாரு, மதன் மச்சான் இருக்காரா இல்லையான்னு. சங்கரி, ஆமாக்கா, மதன் மச்சான் இப்ப ஏன் கஸ்டடியில தான் இருக்காரு. ஏதாவது தேவைனா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். வரேன்க்கா, டாடா. என்னால நம்பவே முடியலையே. அத்தை, அத்தை, ஐயோ, அத்தை, அத்தை, எழுந்திருங்க அத்தை, அத்தை, ஐயோ, என்னாச்சு அத்தை, அத்தை, அத்தை. டேய், ஏன்டா வண்டி பாட்டினீங்க? தள்ளுங்கடா. சங்கரி மேலே இருக்காரு. வேணாண்டா, நானும் உங்க கூட தள்ளுறேன். பரவாயில்ல சங்கரி, நீ மேல இருக்கார், அதான் நாங்க 4 பேர் இருக்கோம்ல. இல்லடா, நானும் தள்ளிட்டு வரேன்டா. மௌனிஷ், நீ ஏன் உம்முன்னு இருக்க? சங்கரி, நம்மளாம் போலீஸ் கிட்ட மாட்டி போன பயமா இருக்கு. கிருத்திஷ் என்னடா பண்றது? டேய், ஏன்டா போலீஸ்னால பயந்து சாவற? நான் இருக்கறேன்டா. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். யாஹூ யாஹூ. டேய், வண்டி தள்ளுடா. நிறுத்துங்கடா. ஏய் என்னடா, எதுக்குடா வண்டி நிறுத்துனா? மதன் மச்சானே, இப்படி எல்லாரும் பாக்குற மாதிரியே தள்ளிட்டு வரது சொல்லுங்க. என்னடா பண்றது? கீழ இருக்கிற ஷீட் எடுத்து அவர் மேல போடுங்கடா. ஐயோ, நல்லா போட்றா. இப்ப தள்ளுங்கடா. டேய், அந்த பசங்க